யாரை நினைத்து ஓதுகிறீர்களோ அவர்களுக்கு தரப்படும். மன வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் தருகிறார். மன வலிமை அப்படின்றது எதையும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அந்த மன வலிமை துன்பங்களை துயரங்களை எதிர்கொண்டு அந்த துன்பங்களோடு போராடி வெற்றி வாகை சூட வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு மன வலிமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி வல்லமை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளும் அவனுக்காக செய்யக்கூடிய நல்லமல்களும் ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பை பெறுகின்றன. என்றும் அழியாத மிகச்சிறந்த நியாமத்துகளையும் பாக்கியங்களையும் தருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் ரமலானுடைய காலகட்டத்தில் ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடும் ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான பேணுதலும் இந்த 10 நாட்கள், இந்த ரமலான் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களும் முதல் 10 நாட்களும் இருக்க வேண்டியது கண்டிப்பான அவசியமான கடமை. சொல்லுவாங்க உலமாக்கள், 10 நாட்களில் செய்யக்கூடிய நன்மையை இரட்டிப்பாக பார்க்கக்கூடிய இறைவன் 10 நாட்கள் செய்யக்கூடிய பாவத்தையும் இரட்டிப்பாக பார்க்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ ஒரு பாவம் செய்தால் 1000 பாவங்கள் செய்த பாவத்தை 1000 பாவங்கள் செய்த அந்த ஒரு நிலையை அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. ரமலானுடைய காலகட்டத்தில் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பாவங்கள் நடந்துவிடக்கூடாது என்று எப்படி நாம் விழித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தோமோ அதே போல் ஒரு விழிப்புணர்வோடு இந்த 10 நாட்களும் நம்மை கடக்க வேண்டும் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ், இந்த 10 நாட்களும் வெரைட்டியான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு பலவாறான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா என்றும் கைவிட மாட்டான். திக்ர்ல ஃபிக்ர்ல கல்பை அப்படியே கொடுத்துடணும். துவா, அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய ஆயுதம் நமக்கு. பலாய்கள் முசீபத்துக்களை தகர்க்கின்ற ஆயுதம், ஷைத்தானின் குரவலையை ஒடிக்கின்ற ஆயுதம், என்னென்ன எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு திருப்தி, அவ்வளவு வெகுமதிகள் துவாவில் இருக்கிறது சகோதரர்களே. அடியான் வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு துவா கேட்காமல் செல்வதை, அடியான் வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டு துவா கேட்காமல் செல்வதை பார்த்து அல்லாஹ் கடும் கோபம் அடைகிறான். வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு துவா தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஆகப்பெரிய அமலை செய்துவிட்டு துவா தான் செய்தார்கள். ரப்பே, எங்களிடமிருந்து நீ ஒத்துக்கொள், ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நல்ல அமல், நல்ல அமல்கள் சின்னதோ பெருசோ என்ன செய்தாலும் சரி கையேந்த மறந்துடாதீங்க. அல்லாஹு தஆலா கையேந்திரத்தை விரும்புறான். நீங்க கேட்ட துவாவை எதிர்பார்க்கிறத விரும்புறான். எப்ப என்கிட்ட இருந்து எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு விட்டத்தையே பார்க்கிறவன் அல்லாஹு தஆலா விரும்புறான். இந்த நல்ல நாளில் உங்களை உருவாக்கின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த தாயன் பூமிக்க ரசூல் இல்லைன்னு சொன்னா நாமெல்லாம் ஒரு குப்பனாவோ சுப்பனாவோ தான் பிறந்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்ற அந்த ஒளியை உலகெங்கும் பரப்பி அந்த ஒளி நம்முடைய நெஞ்சத்தில் நிழலாட அவர்களே காரணமாக அமைந்தார்கள். அந்த ரசூலுக்கு செய்யக்கூடிய கைமாறுகளில் ஒன்றுதான் சலவாத். அந்த சலவாத்தை பலவாறாக உலமாக்கள், அந்த சலவாத்தில் பல வெரைட்டிகள் இருக்கின்றன, பல வகைகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், ஆகப்பெரிய சலவாத்து தருவதை இப்ராஹிம், அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. இது போன்ற சலவாத்துக்கள்லாம் அதற்கு அப்புறமாக அதற்கு பிறகுள்ள கேட்டகரியை பெறுகின்றன. அப்படி ஒரு சலவாத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த சலவாத்தினுடைய பிரயோஜனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கல்வி ஞானத்தை உங்களுக்கு தரும், அல்லது நீங்கள் யாரை நினைத்து ஓதுகிறீர்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தரப்படும். அதே போல நல்ல மனதில் பதியக்கூடிய தன்மை ஒன்று உங்களுக்கு தரப்படும். அப்படி இல்லை என்று சொன்னா யாரை நினைத்து ஓதுகிறீர்களோ அவர்களுக்கு தரப்படும். மன வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் தருகிறார். மன வலிமை அப்படின்றது எதையும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அந்த மன வலிமை துன்பங்களை துயரங்களை எதிர்கொண்டு அந்த துன்பங்களோடு போராடி வெற்றி வாகை சூட வைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு மன வலிமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி வல்லமை. அந்த மன வலிமையை இந்த ஸலவாத்து கொடுக்கிறது என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள்.
இந்த சலவாத் தினசரி 70 முறை ஓதப்பட வேண்டும். இந்த சலவாத் மென்மேலும் 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 வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் அவனை கொண்டு செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சகோதரர்களே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் மன்பஇல் ஜூதி வல் கரமி வ மஅதனில் இல்மி வல் ஹில்மி வல் ஹிகமி வ பாரிக் வ சல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் மன்பஇல் ஜூதி வல் கரமி வ மஅதனில் இல்மி வல் ஹில்மி வல் ஹிகமி வ பாரிக் வ சல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் மன்பஇல் ஜூதி வல் கரமி வ மஅதனில் இல்மி வல் ஹில்மி வல் ஹிகமி வ பாரிக் வ சல்லிம். இன்னொரு பிரயோஜனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். நல்ல ஒரு குணாதிசயத்தை, சாந்தமான குணத்தை தரும். ஆக்ரோஷமான அட்டகாசம் செய்யக்கூடிய பிள்ளைகளை அடக்க இந்த சலவாத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய கணவனை அடக்க இந்த சலவாத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய சக ஊழியனுடைய அராஜகத்தை ஒடுக்க இந்த சலவாத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய மேல் அதிகாரியோ அல்லது உங்களுடைய ஓனரோ அல்லது யாரோ உங்களை ஆளுமை செய்யக்கூடிய நபர்களுடைய அட்டகாசங்களையும் அநீதங்களையும் அடித்து ஒடிக்க, தடுத்து நிறுத்த இந்த சலவாத்தை பயன்படுத்துங்கள். அவனை சாந்தமா மாத்திடும், அவனை பொறுமைசாலியா மாத்திடும். இன்ஷா அல்லாஹ் 70 முறை ஓதணும். எப்போ ஓதணும்? காலை நேரம்தான். ஆபீஸ்க்கு போக முன்னாடியோ வேலைக்கு போக முன்னாடியோ லுஹா தொழுதுருங்க. லுஹா தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. கையேந்தி இந்த சலவாத்தை ஓதி முடிச்சுட்டு ரப்புல் ஆலமீன் இடத்துல கையேந்துங்க. கையேந்தி உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அத்தனையும் கொண்டு வந்துருங்க. இப்ப அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ கருணை காட்டு இறைவனே, நீ சலவாத்தை சொல்லிவிடு. எப்படிப்பட்ட ரசூல்? மன்பையில் ஜூத், கொடைத்தன்மையினுடைய ஊற்றுக்கண்ணே அவங்க தான். வல் கரம், மரியாதை கண்ணியம் அதனுடைய ஊற்றே அவங்க தான். மாதனில் இல்மு, இல்மினுடைய பொக்கிஷமே அவங்க தான். வல் ஹில்மு, சகிப்புத்தன்மையினுடைய பிறப்பிடமே அவங்க தான். வல் ஹிகம், இன்னும் ஞானத்தின் பிறப்பிடமே அவங்க தான். வபாரிக் வ சல்லிம், இன்னும் அவங்க மீது பரக்கத் செய், இன்னும் அவர்களுக்கு சலாமையும் நீ சொல்லிவிடு அப்படின்னு பொருள் முடியுது. சலவாத்தை மறந்துடாதீங்க. துல்ஹஜ் மாதத்தினுடைய அமல்களில் இந்த சலவாத் தன்னிகரில்லாத இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பெறட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை, இந்த செலவாத்தை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துல்ஹஜ் மாசம் துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.